இப்போ உங்களை நேரடியாக பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க சமீபத்துல கவனிச்சீங்களா? ஆப்பிள், டெஸ்லா, கூகுள்னு உலகத்தோட பிரம்மாண்டமான நிறுவனங்கள் எல்லாமே தங்களோட பார்வைய ஒரு குறிப்பிட்ட திசைக்கு திருப்பியிருக்காங்க. ஆமா. அது வேற எங்கேயும் இல்ல, நம்ம இந்தியாவின் பக்கம்தான். பல தசாப்தங்களா இந்த நிறுவனங்களோட ஒட்டுமொத்த உற்பத்தி மையமா சீனா மட்டுமே இருந்துச்சு. ஆனா இப்போ உலக பொருளாதாரத்தோட திசை காட்டி ரொம்ப தெளிவா இந்தியாவை நோக்கி திரும்பியிருக்கு. ஆக்சுவலா இது ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பம்னு தான் சொல்லணும். பல வருஷங்களா உலகத்தோட ஒட்டுமொத்த கவனமும் சீனா மேல தான் இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த உலக நாடுகளோட நம்பிக்கையும் முதலீடுகளும் சீனாவை விட்டு மெதுவா நகருது. கரெக்ட். இந்த மாற்றத்தை ஆராயறதுக்காக தான் இன்னைக்கு நாம சில முக்கியமான தரவுகளை எடுத்துக்கிட்டு ஒரு ஆழமான அலசலை செய்ய போறோம். நிச்சயமா. இந்தியா உண்மையிலேயே அடுத்த சீனாவா மாறுமா இல்ல முற்றிலும் புதியதொரு வல்லரசு மாடலை உருவாக்குமா அப்படிங்கறத நாம உடைத்து பார்க்க போறோம். ஏன்னா இது ஏதோ பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வறண்ட புள்ளி விவரம் இல்ல. உலக பொருளாதாரம் எப்படி மாறுது, நாளைக்கு நீங்க பயன்படுத்த போற தொழில்நுட்பம் எங்க உருவாக போகுது, குறிப்பா உங்களோட எதிர்கால வேலைவாய்ப்புகள் எங்க இருக்க போகுதுன்னு தீர்மானிக்க போற ஒரு மாற்றம் இது. எக்ஸாக்ட்லி. சரி, நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல எனக்கு ஒரு அடிப்படையான கேள்வி இருக்கு. உலக நாடுகள் ஏன் திடீர்னு சீனாவை விட்டு வெளியேறணும்? ஒரு 30-40 வருஷமா அவங்க முழுசா நம்பி இருந்த ஒரு நாட்டை ஏன் இப்போ சந்தேகத்தோட பாக்குறாங்க? இத சரியா புரிஞ்சுக்க நாம சீனாவோட கடந்த 40 கால வரலாற்றை கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா சீனாவோட வெற்றி அதிர்ஷ்டத்தாலேயோ இல்ல ஒரே ராத்திரிலயோ நடந்த ஒரு மேஜிக் இல்ல. ஓ, அவங்க பிளான் பண்ணி தான் இதை பண்ணாங்களா? கண்டிப்பா. அவங்க கிட்ட ஒரு மிக தெளிவான ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு. மிக குறைந்த கூலியில வேலை செய்ய தயாராயிருந்த கோடிக்கணக்கான மக்கள், அப்புறம் உலகத்தரத்திலான உள்கட்டமைப்பு, அதோட அரசோட முழுமையான கட்டுப்பாடு. இந்த மூன்றையும் வச்சு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தேவையான பொருட்களை தயாரிக்கும் உலகத்தின் தொழிற்சாலையா அவங்கள மாத்திக்கிட்டாங்க. நீங்க பயன்படுத்துற ஐபோன்ல இருந்து வீட்ல இருக்கிற பிளாஸ்டிக் பொம்மை வரைக்கும் எல்லாமே அங்கேதான் உற்பத்தி ஆகுது. உண்மைதான். நாமே நிறைய மேட் இன் சீனா பொருட்களை தான் டெய்லி பாக்குறோம். ஆனா கடந்த சில வருஷங்களா 2 முக்கிய விஷயங்கள் உடைஞ்சது. ஒன்னு, கோவிட் பெருந்தொற்று நேரத்துல ஏற்பட்ட சப்ளை செயின் முடக்கம். ஒட்டுமொத்த உற்பத்தியும் ஒரே நாட்டுல இருந்தா என்ன ஆபத்துன்னு உலக நாடுகள் அப்போதான் உணர்ந்தாங்க. ஆமா, எல்லாமே நின்னு போச்சுல. 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, சீனாவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே அதிகமாயிட்டு இருக்கிற புவிசார் அரசியல் பதற்றங்கள். ஆஹா, எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில வைக்க கூடாது அப்படிங்கறத உலக நிறுவனங்கள் இப்பதான் தாமதமா புரிஞ்சுகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க. இத நான் இப்படி பாக்குறேன். பல வருஷங்களா நம்பி பொருட்கள் வாங்கின ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் மேல திடீர்னு நமக்கு நம்பிக்கை போயிடுது. அதனால புதிதா திறக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஷாப்பிங் மால் பக்கம் நாம போறோம். நல்ல ஒப்பீடு. அந்த புதிய மால் தான் இந்தியா. ஆனா இங்க என் கேள்வி என்னன்னா, பொருளாதார நிபுணர்கள் இத பத்தி பேசும்போது சீனா +1 உத்தின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, சீனாக்கு மாற்றா இன்னொரு நாட்டிலையும் உற்பத்தியை வச்சுக்கணுங்கிற தேடல் தான் அது. சரி, அந்த தேடல்ல வியட்நாம், மெக்சிகோ, இந்தோனேஷியான்னு பல நாடுகள் போட்டி போடுறாங்க. அந்த நாடுகள்லாம் உற்பத்தியில ஏற்கனவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உலக நிறுவனங்கள் ஏன் இந்தியாவை கொண்டாடுறாங்க? நம்ம கிட்ட அப்படி என்ன ஒரு தனித்துவமான ஆயுதம் இருக்கு? அதுக்கான விடை இந்தியாவின் மக்கள் தொகையிலையும் அந்த மக்களோட வயசுலயும் தான் ஒளிஞ்சிருக்கு. தரவுகளை உற்று நோக்குனா ஒரு ஆச்சரியமான விஷயம் புரியும். என்னது? சீனா, ஜப்பான், அப்புறம் ஐரோப்பிய நாடுகள்லாம் ரொம்ப வேகமா வயதாகி வர்ற நாடுகள். அங்க வேலை செய்யறதுக்கு இளைஞர்களை விட ஓய்வு பெறும் முதியவர்களோட எண்ணிக்கை தான் அதிகமாயிட்டே போகுது. ஓஹோ. ஆனா இந்தியா ஒரு அபாரமான டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னு சொல்லப்படுற மக்கள் தொகை பலத்தை கொண்டிருக்கு. உலகத்திலேயே அதிக இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா தான். அடுத்த சில தசாப்தங்களுக்கு உலகத்துக்கு தேவையான உழைக்கும் கரங்களை இந்தியாவால மட்டுமே வழங்க முடியும். இதை நான் ஏத்துக்கிறேன். மக்கள் தொகையில நாம இளமையா இருக்கோம். ஆனா வெறும் இளைஞர்கள் அதிகம் இருக்காங்க அப்படிங்கறத மட்டுமே வச்சு உலக நிறுவனங்கள் பில்லியன் கணக்கான டாலர்களை கொண்டு இங்க கொட்டிட மாட்டாங்களா? நிச்சயமா மாட்டாங்க. இங்கதான் இந்தியாவோட 2வது மிகப்பெரிய ஆயுதம் கை கொடுக்குது. அது இந்தியாவோட டிஜிட்டல் உள்கட்டமைப்பு. அதாவது டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எக்ஸாக்ட்லி. மற்ற நாடுகள்லாம் நெடுஞ்சாலைகளையும் பாலங்களையும் கட்டினப்போ இந்தியா கண்ணுக்கு தெரியாத டிஜிட்டல் பாலங்களை கட்டுச்சு. ஆதார்னு சொல்ற டிஜிட்டல் அடையாளம், யூபிஐ எனப்படும் பணப்பரிவர்த்தனை முறை, அப்புறம் உலகத்திலேயே ரொம்ப மலிவான டேட்டா. ஆமா, இப்போலாம் ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற டீ கடையில கூட
கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்றோம். அதேதான். ஒரு காலத்துல வங்கி கணக்கே இல்லாத பல கோடி மக்களை வெறும் 10 வருஷங்கள்ல உலகளாவிய பொருளாதார அமைப்புக்குள்ள இந்தியா கொண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி கட்டமைப்பு இன்னைக்கு அமெரிக்காவிலேயோ ஐரோப்பாவிலேயோ கூட கிடையாது. அப்படியா? ஆமா, இது வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு இந்தியா புதுமைகளை ரொம்ப வேகமா உள்வாங்கும் ஒரு நாடு அப்படிங்கிற நம்பிக்கையை தருது. ஒரு நிமிஷம். இது கேக்குறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. நாம போன்ல பேமெண்ட் பண்றோம், சந்திரயான் மூலமா நிலவுக்கு ரொம்ப குறைந்த செலவுல விண்கலத்தை அனுப்புறோம். ம் ஆனா கழை யதார்த்தம் வேற இல்லையா? சீனா எப்படி வல்லரசாச்சு? கோடிக்கணக்கான மக்களுக்கு ஃபேக்டரிகள்ல வேலை கொடுத்து பொருட்களை உற்பத்தி செஞ்சுதானே அவங்க வல்லரசானாங்க. கரெக்ட். வெறும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை ஆப்ஸ்களையும் ஸ்மார்ட் போன்களையும் வச்சுக்கிட்டு நாம எப்படி ஒரு உற்பத்தி வல்லரசா மாற முடியும்? ஆப்ஸ் ஃபேக்டரியை கட்டிடுமா? இல்ல லட்சக்கணக்கான அடித்தட்டு மக்களுக்கு வேலை கொடுத்துடுமா? இது ஒரு அருமையான கேள்வி. நீங்க சொல்றதுதான் முற்றிலும் நிஜம். டிஜிட்டல் புரட்சிங்கிறது பொருளாதாரத்தை ஒருங்கிணைக்க உதவுமே தவிர அதுவே கோடிக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கிடாது. ஆமா, அதுதானே லாஜிக். இங்கதான் தரவுகள் ஒரு கடுமையான எச்சரிக்கையை நமக்கு தருது. இந்தியா சந்திக்கும் மிகப்பெரிய முட்டுக்கட்டைகள்ல முதல் இடத்துல இருக்கிறது இந்த உற்பத்தி இடைவெளி தான். அதாவது மேனுஃபேக்சரிங் கேப். ஆனா நம்ம மேக் இன் இந்தியான்னு சொல்றோம். ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவுல ஐபோன்களை தயாரிக்குதுன்னு பெருமைப்படுறோமே. பாத்தீங்கன்னா அது முழுமையான உற்பத்தி இல்ல. அது பெரும்பாலும் உதிரி பாகங்களை ஒன்றிணைக்கும் வேலை தான். அசம்பிளிங் சொல்லுவோம்ல, அதுதான். ஓ, அதாவது ஐபோனோட கேமரா, பேட்டரி, சிப்புன்னு எல்லாமே இன்னும் வேற எங்கிருந்தோ தான், குறிப்பா சீனால இருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. நாம அதை இங்க வச்சு வெறும் ஃபிட்டிங் மட்டுமே செய்றோம்னு சொல்றீங்களா? பெரும்பாலும் அப்படிதான் நடக்குது. ஒரு பொருளை முழுமையா உள்ளூர்லயே வடிவமைச்சு தயாரிக்கிற அந்த எண்ட் டு எண்ட் உற்பத்தி திறன் இன்னும் நமக்கு முழுமையா வரல. ஏன் வரல? சீனாவுல இருக்கிற ஃபாக்ஸ்கான் மாதிரி பிரம்மாண்டமான ஃபேக்டரிகள் எடுத்துக்கோங்க. அங்க ஒரே இடத்துல பல லட்சம் பேர் வேலை செய்றாங்க. அதுலயே தங்கும் விடுதிகள், பள்ளிகள், மருத்துவமனைகள்னு ஒரு தனி நகரமே இயங்குது. வாவ், ஒரு தனி நகரமே வா. ஆமா, அது போன்ற ஒரு அமைப்பை இந்தியாவுல உடனடியாக உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். நம்மோட தொழிலாளர் சட்டங்களும் சமூக அமைப்புகளும் அதுக்கு அந்த அளவுக்கு சாதகமா இல்ல. சரி, உற்பத்தி ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ உள்கட்டமைப்புல, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல மிகப்பெரிய அளவுல முதலீடு செஞ்சுட்டு வர்றோமே. ம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு எக்ஸ்பிரஸ் வெஹிக்கிள், புதிய துறைமுகங்கள், சரக்கு ரயில்களுக்கென தனி பாதைகள்னு எல்லாமே வேகமா நடந்துகிட்டு இருக்கே. அது எல்லாம் ஒரு பலமா சொல்ல முடியாதா? கட்டமைப்பு வசதிகள் மேம்படுதுங்கிறது மறுக்க முடியாத உண்மைதான். ஆனா வெறும் சிமெண்ட் சாலைகளை போடுறது மட்டுமே உள்கட்டமைப்பு ஆகிடாது. அந்த சாலைகள்ல பொருட்கள் எவ்வளவு வேகமா போகுதுங்கிறது தான் முக்கியம். ஸ்பீடு முக்கியம்னு சொல்றீங்க. ஆமா, தரவுகள்ல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீட்ட சொல்றேன். ஒரு சரக்கு கப்பல் துறைமுகத்துக்கு வந்து பொருட்களை இறக்கிவிட்டு மீண்டும் சரக்குகளை ஏற்றிக்கிட்டு கிளம்புறதுக்கு ஆகிற நேரத்தை டர்ன் அரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஷாங்காய் மாதிரி சீன துறைமுகங்கள்ல இது வெறும் சில மணி நேரங்கள்ல முடிஞ்சிரும். ஆனா இந்தியாவோட பல துறைமுகங்கள்ல இதுக்கு இன்னும் பல நாட்கள் ஆகுது. பல நாட்களா? ஏன் அவ்ளோ லேட்? சுங்கச்சாவடி அனுமதிகள், சிக்கலான அதிகாரத்துவ நடைமுறைகள், அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் தாமதங்கள் முதலீட்டாளர்களோட லாபத்தை விழுங்கிடுது. ஒரு பொருள் பெங்களூர்ல தயாராகி மும்பை துறைமுகத்தை அடையறதுக்குள்ள அது சீனாவுல இருந்து அமெரிக்காவுக்கே போய் சேர்ந்துருது. இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. சரி, என்கிட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. நம்ம கிட்ட தான் உலகத்திலேயே அதிக இளைஞர்கள் இருக்காங்களே, அந்த மனித ஆற்றலை திரட்டி இந்த பிரச்சனைகளை எல்லாம் ரொம்ப வேகமா சரி செஞ்சிட முடியாதா? அதுக்கான திறன் நம்ம கிட்ட இருக்குதானே? நீங்க சரியா அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டீங்க, திறன். அங்கதான் நம்ம மூணாவது மற்றும் ரொம்ப சிக்கலான சவாலான கல்வி மற்றும் திறன் இடைவெளிக்குள்ள நுழையிறோம். அதாவது ஸ்கில் கேப். இளைஞர்கள் அதிகம் இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா நவீன உற்பத்திக்கும் எதிர்கால தொழில்நுட்பத்துக்கும் தேவையான திறன்கள் அவங்க கிட்ட இருக்கான்னு பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஒரு நிமிஷம். இந்தியால ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான இன்ஜினியர்கள் உருவாகுறாங்க. அப்படி இருக்கும்போது திறன்களுக்கு என்ன குறைச்சல்? டிகிரி அதிகமா இருக்கு, ஆனா ஸ்கில்ஸ் குறைவு. தரவுகள் என்ன சொல்லுதுன்னா இந்தியால வேலையின்மைக்கு காரணம் வேலைகள் அறவே இல்லாதது மட்டுமல்ல, திறன்களின் பொருத்தமின்மையும் தான். அதாவது படிச்ச படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தமில்லைன்னு சொல்றீங்களா? இத ஸ்கில் மிஸ்மேட்ச்னு சொல்வாங்க. நம்ம கல்வி முறை இன்னும் மனப்பாடம் செய்யற முறையில தான் அதிகமா செயல்படுது. ஒரு மாணவர் தேர்வுல மதிப்பெண் பெற தேரிகளை படிக்கிறாரு. ஆனா ஒரு ஃபேக்டரியில திடீர்னு ஒரு இயந்திரம் பழுதானா அதை எப்படி தர்க்க ரீதியா ஆராய்ந்து சரி செய்யறதுங்கிற செய்முறை அறிவு அவருக்கு கற்பிக்கப்படுறதில்ல. பிராக்டிக்கல் நாலேஜ் மிஸ்ஸிங். கரெக்ட்.
நிறுவனங்கள் வேலை கொடுக்க தயாரா இருக்காங்க. ஆனா அதுக்கேற்ப சுயமா சிந்திச்சு பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் கொண்ட பணியாளர்கள் கிடைக்கிறது தான் குதிரை கொம்பா இருக்கு. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இது ஏன் முக்கியம்னு புரியுதா? நீங்க அல்லது உங்க குழந்தைங்க என்ன டிகிரி படிக்கிறாங்க அப்படிங்கறத விட எந்த மாதிரியான நிஜ உலக பிரச்சனைகளை தீர்க்க பழகுறாங்க அப்படிங்கிறது தான் இனி உங்க வேலை வாய்ப்பை தீர்மானிக்க போகுது. கண்டிப்பா. இத தாண்டி இந்த தரவுகள்ல என்னை கவர்ந்த ஆனா பலரும் விவாதிக்க மறந்த ஒரு விஷயம் இருக்கு. அது சுற்றுச்சூழல். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு நாடு வல்லரசாகணும்னா நிறைய தொழிற்சாலைகள் கட்டணும், நகரங்கள் பெரியதாகணும். ஆனா பெங்களூரு, சென்னை, டெல்லி மாதிரி நம்ம முக்கிய நகரங்கள் ஏற்கனவே மாசடைதல், போக்குவரத்து நெரிசல், அப்புறம் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறையால மூச்சு திணறிக்கிட்டு இருக்கு. உண்மைதான். ஒவ்வொரு கோடையிலயும் தண்ணீர் லாரிகளுக்கு பின்னாடி ஓடுற நிலைமைய நம்ம பாக்குறோம். இந்த சுற்றுச்சூழல் நெருக்கடியை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு நீடித்த பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியும்? மிக நுட்பமான பார்வை இது. எந்த ஒரு பொருளாதார மாடலும் இயற்கை வளங்களை அழிச்சுக்கிட்டு நீண்ட காலம் நிலைக்க முடியாது. அதனால தான் சீனா இப்போ அந்த பாதையிலேருந்து விலக முயற்சி பண்றாங்க. இதோட இந்த ஆழமான அலசல்ல நாம அமைப்பு முறையையும், அதாவது சிஸ்டம கட்டாயம் கவனிக்கணும். சிஸ்டம்னா அரசியல் அமைப்பு முறையா? ஆமா, சீனா ஒரு மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகார அமைப்பு. அங்க ஆளும் அரசு ஒரு முடிவு எடுத்தா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அடுத்த சில மாதங்கள்ல கடந்துடும். ஒரு புதிய ஃபேக்டரி கட்டணும்னா ஒரு முழு கிராமத்தையும் அவங்க எந்த எதிர்ப்பும் இல்லாம காலி செஞ்சிட முடியும். ஓ, அத நான் இப்படி சொல்லலாமான்னு பாருங்க. சீனா மிக துல்லியமா செயல்படுற ஒரு சிம்பொனி ஆர்கெஸ்ட்ரா மாதிரி. அங்க ஒரே ஒரு கண்டக்டர் மட்டும்தான் இருப்பாரு. அவர் சொல்றதை தான் 100 பேரும் வாசிக்கணும். தப்பு செஞ்சா உடனே தூக்கி எறியப்படுவாங்க. அதனால அந்த இசை கேட்கறதுக்கு ரொம்ப நேர்த்தியா, பிரம்மாண்டமா, எந்த பிழையும் இல்லாம இருக்கும். கரெக்ட். ஆனா இந்தியா ஒரு மாபெரும் ஜாஸ் பேண்ட் மாதிரி. இங்க பல மாநிலங்கள், பல மொழிகள், பல கலாச்சாரங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாத்தியத்தை தங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாசிப்பாங்க. ஆக்சுவலா இது ரொம்ப அருமையான ஒப்பீடு. ஆரம்பத்துல கேக்குறதுக்கு சத்தமாவும் கொஞ்சம் குழப்பமாவும் இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு புதிய சூழல் வந்தா அதுக்கேற்ப இசைய உடனடியா மாத்திக்கிற திறன், அதாவது அந்த நெகிழ்வு தன்மை அந்த ஜாஸ் பேண்டுக்கு தான் இருக்கும். இதுதான் ஜனநாயகத்தோட பலமும் பலவீனமுமா. நீங்க சொன்னதுதான் ஜனநாயகத்தோட யதார்த்தம். இந்தியாவுல ஒரு நிலத்தை கையகப்படுத்தி சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கி உள்ளூர் மக்களோட சம்மதத்தை பெற்று ஒரு ஃபேக்டரி கட்டுறதுக்கு பல வருடங்கள் ஆகலாம். அரசியல் கட்சிகளுக்கு இடையான முரண்பாடுகள், நீதிமன்ற வழக்குகள்னு பல தாமதங்கள் இருக்கும். அந்த ஆர்கெஸ்ட்ராவை போல செயல்படுற சீனாவை பார்த்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆரம்பத்துல ஆச்சரியப்படலாம். ஆனா நீண்டகால ஸ்திரத்தன்மைக்கு மக்கள் பலருடைய குரல் கேட்கப்படும் இந்த ஜாஸ் பேண்ட் அமைப்பு முறைதான் பாதுகாப்பானதுன்னு உலக நாடுகள் இப்போ உணரத் தொடங்கியிருக்காங்க. ஓ, அதனாலதான் இங்க வராங்களா? ஆமா, புவிசார் அரசியல் புயல்கள் வரும்போது சீனா மாதிரி இறுக்கமான அமைப்புகள் எளிதில் உடைய வாய்ப்பு இருக்கு. ஆனா ஜனநாயக அமைப்புகள் வளைந்து கொடுத்து தப்பிச்சிடும். சரி, இப்போ நாம விவாதித்த பலன்கள், பலவீனங்கள், கல்வி முறை, உள்கட்டமைப்புன்னு அனைத்தையும் அலசின பிறகு நம்ம தொடக்கத்துல கேட்ட அந்த ஒற்றை முக்கிய கேள்விக்கு வரும். இந்தியா அடுத்த சீனாவா மாறுமா? தரவுகளையும் களநிலவரங்களையும் வச்சு பார்க்கும்போது இதுக்கான ஆழமான பதில் இல்ல. இந்தியா அடுத்த சீனா ஆகாது. அப்படியா? அப்ப நாம அந்த வல்லரசு பந்தயத்துல தோற்று போயிடுவோம்னு சொல்றீங்களா? இல்ல, நாம வேற ஒரு பாதையில பயணிக்க போறோம்னு அர்த்தம். இந்தியாவோட மாடல் சீனாவோட ஜெராக்ஸ் காப்பியா இருக்க போறதில்ல. ஓகே. சீனாவோட மாடல் பாத்தீங்கன்னா ஏற்றுமதியை மட்டுமே முழுமையா சார்ந்த அரசு கட்டுப்படுத்துற ஒரு உற்பத்தி இயந்திரம். ஆனா இந்தியாவோட வளர்ச்சி மாடல் அப்படி இல்ல. அப்புறம் எப்படி இருக்கும்? இது சேவைகள், டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, மாபெரும் உள்நாட்டு நுகர்வு, அப்புறம் ஜனநாயகத்தோட பன்முகத்தன்மை ஆகியவற்றை அடிப்படையா கொண்டது. அதனால இந்தியா முற்றிலும் மாறுபட்ட ஒரு டிஃபரண்ட் சூப்பர் பவரா தான் உலக அரங்கில் உருவெடுக்கும். ஆக இதுக்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? இது இந்த பதிவை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஏன் முக்கியம் தெரியுமா? உலக பொருளாதாரம் எந்த திசையை நோக்கி செல்லுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது நீங்க எடுக்கிற முதலீட்டு முடிவுகளுக்கும் உங்க கேரியர் முடிவுகளுக்கும் ரொம்ப அவசியம். நிச்சயமா. இந்தியாவுக்கு ஒரு மாபெரும் வல்லரசாகிற பொட்டென்ஷியல் கண்டிப்பா இருக்கு. ஆனா அந்த பொட்டென்ஷியல் மட்டுமே தானாகவே எதிர்காலத்தை உருவாக்கிடாது. கல்வி முறையில மாற்றம், உள்கட்டமைப்புல வேகம், ஊழலற்ற நிர்வாகம் இதெல்லாம் நடக்காவிட்டா நாம பெருமையா பேசுற இந்த இளம் மக்கள் தொகையே நமக்கு ஒரு பெரிய பாரமா மாறிடும். உண்மைதான். தரவுகளின்படி நாம இன்னும் செய்ய வேண்டிய வீட்டு பாடங்கள் நிறையவே இருக்கு. மிக சரியா தொகுத்து சொன்னீங்க. இன்னைக்கு நாம பல முக்கியமான தரவுகளையும் அதுக்கு பின்னாடி இயங்குற அரசியல், பொருளாதார காரணிகளையும் விரிவா அலசிட்டோம்.
ஆனா இறுதியா இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான, அதே சமயம் உங்களை சிந்திக்க தோன்ற ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புறோம். சொல்லுங்க. இந்தியா உலக ஆழப்போகுதுன்னு சொல்லப்படுற இடங்கள்ல எல்லாம் அதோட மிகப்பெரிய பலமா டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னு சொல்லப்படுற அந்த இளம் மக்கள் தொகை சொல்லப்படுது இல்லையா? ஆமா, அதைத்தான் நாமும் தொடக்கத்திலிருந்து பேசிட்டு இருக்கிறோம். இத உழைப்போட தேவையையே இந்த ஏஐ பெருமளவு குறைச்சுட்டா என்ன ஆகும்? அந்த அதீத ஏஐ யுகத்துல மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் கம்ப்யூட்டர்கள் செய்யற ஒரு காலத்துல நாம மிகப்பெரிய பலமா நினைக்கிற இந்த பிரம்மாண்டமான கோடிக்கணக்கான இளைஞர் பட்டாளம் இந்தியாவுக்கு ஒரு வரமாவே தொடருமா? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அல்லது அவங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்க முடியாம அது ஒரு சமூக பேரழிவா மாறுமா? நம்ம மிகப்பெரிய பலமே நமக்கே பலவீனமா மாறினா நாம அதை எப்படி சமாளிக்க போறோம்? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா. இது குறித்த உங்க தேடலும் சிந்தனையும் தொடரட்டும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தரவுகளுடனான ஆழமான அலசலில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருங்க.